திருச்சிற்றம்பலம். வணக்கம். உலகெங்கும் வாழக்கூடிய தமிழ் அறிவாளர்களே, யுனெஸ்கோ அமைப்பால் உலக பாரம்பரிய சின்னமாக அனுமதிக்கப்பட்ட ராஜராஜ சோழனால் உருவாக்கப்பட்ட பெருவுடையார் கோவில்தான் இன்றைய ஆலய தரிசனம் தல வரலாறு என்ற நிகழ்ச்சியிலே காண்கின்றோம். இந்த ஆலயம் சிவபெருமான் மீது கொண்ட பக்தியின் காரணமாக மன்னர் முதலாம் ராஜராஜ சோழனால் கிபி 1010 ஆண்டு இவ்வாலயம் கட்டி முடிக்கப்பெற்றது. 1003 ஆண்டு தொடங்கி 7 ஆண்டுகள் கட்டப்பெற்ற இந்த ஆலயம் அப்போதைய தலைநகராக இருந்த மன்னர் சோழருடைய ஆட்சி காலத்தில் உருவாக்கப்பட்டது. இந்த தலைநகரிலே ஒரு மலையும் பாறையும் இல்லாத ஒன்று. ஆனால் அங்கே 1,30,000 டன் அளவிற்கான கற்கள் எங்கிருந்து கொண்டு வரப்பட்டது, அவை எவ்வாறு சாத்தியம் என்பது நம்மை வியப்பில் ஆழ்த்துகின்றது. அதில் மேலும் ஒரு துளி சுண்ணாம்பும் சேர்க்கப்படாமல் ஆலயம் உருவாக்கப்பட்டிருப்பது ஒரு சிறப்பு. இந்த ஆலயத்தினுடைய அஸ்திவாரம் என்றால் வெறும் 5 அடிகளே உடையதாக இருப்பது மேலும் நம்மை சிந்திக்கச் செய்கின்றது. மேலும் இவ்வாலயத்தினுடைய சிறப்பு, உலகின் இருக்கக்கூடிய கோபுரங்களில் உயர்ந்த கோபுரங்களில் இதுவே முதன்மையாக கருதக்கூடிய 216 அடி உயரம் கொண்டதாக இருக்கின்றது. மேலும் ஒரு சிறப்பு, இதனுடைய உச்சியிலே இருக்கக்கூடிய ஒரே கல்லால் ஆன 80 டன் எடை கொண்ட அந்த விமானம் அது எவ்வாறு உருவாக்கினார், எவ்வாறு உயரத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது என்பது நம்மை வியப்பில் ஆழ்த்துகின்றது. அடுத்ததாக நந்தி. ஒற்றை கல்லால் செதுக்கப்பட்ட நந்தி இந்தியாவிலேயே மிகப்பெரிய 2வது நந்தியாக இருக்கக்கூடிய இதனுடைய எடை 20 டன் கொண்டது. இங்கே இருக்கக்கூடிய லிங்கத்தினுடைய உயரம் 12 அடி. தமிழ் எழுத்துக்கள் மெய்யெழுத்துக்கள் 12. இங்கே இருக்கக்கூடிய பீடத்தின் உயரம் 18 அடி. தமிழ் மெய் எழுத்துக்கள் 18. கோவிலினுடைய கோபுரத்தினுடைய மொத்த உயரம் 216 அடி. தமிழ் உயிர்மெய் எழுத்துக்கள் 216. சிவலிங்கத்திற்கும் நந்திக்கும் உள்ள இடைவெளி என்பது மொத்தம் 247 அடி. தமிழ் உயிர்மெய் எழுத்துக்களினுடைய மொத்த எழுத்துக்கள் 247. இது தமிழ் மொழிமேல் அவர் கொண்ட பக்தியை, அவர் கொண்ட ஒரு அற்புதமான நம்பிக்கையை நமக்கு எடுத்து காட்டுகின்றது. ஆரம்பத்திலிருந்து உள்ளே நுழையக்கூடிய முதல் மண்டபம், 2வது கோபுரம், 3வது கோபுரம் என்று எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டால் ஒரே நேர்கோட்டில் அமையப்பெற்று கடைசியாக 4வதாக பிரகாரத்திலே நந்தியம்பெருமானை தரிசிக்கின்றோம். அந்த நந்தியை தரிசித்து கொண்டு அங்கே இருந்து நேராக பெருவுடையாரை தரிசித்து வெளியே வந்தால் இடதுபுறமாக இருக்கக்கூடிய அனைத்து மதில் சுவர்களுக்கு முன்பாக இருக்கக்கூடிய அனைத்திலும் தமிழகத்தில் உள்ள சிவ ஆலயங்களினுடைய சிவலிங்கத்தினுடைய பிரதிஷ்டை செய்த ஒன்றும், மேலே அற்புதமான ஓவியங்களும் வரலாறும் நம்மை வியப்பில் ஆழ்த்துகின்றது. மிக உயர்ந்த நந்தியை தரிசனம் செய்து கொண்டே அவருக்கு எதிராக இருக்கக்கூடிய பெருவுடையார் கோவிலினுடைய உள்ளே நுழைகின்றோம். ராஜ கோபுரத்தை தரிசனம் செய்கின்றோம். 216 அடி உயரமுள்ள கோபுரத்தை தரிசனம் செய்து கொண்டே 80 டன் எடை கொண்ட மிக பிரம்மாண்டமான விமானத்தை தரிசனம் செய்கின்றோம். இன்பமே சூழ்க, எல்லோரும் இன்புற்று வாழ்க. சிவா. திருச்சிற்றம்பலம். இவ்வாலயத்தினுடைய சிறந்த விழாக்கள் என்றால் பிரம்மோற்சவம், அன்னாபிஷேகம், ராஜராஜ சோழனின் பிறந்த நாள், ஆடிப்பூரம், பிரதோஷம், சிவராத்திரி, அனைத்து விழாக்களும் சிறப்பாக கொண்டாடப்படுகின்றது. இங்கே இருக்கக்கூடிய சிவலிங்கம் மிக உயர்ந்தது என்பதை நாம் அறிவோம். அங்கே இருந்து கொண்டு கொடிமரத்தை தரிசனம் செய்கின்றோம்.
இவ்வாலயத்தினுடைய மிக அழகிய சிற்பங்களும் சித்திரங்களும் நம்மை வியப்பில் ஆழ்த்துவது உண்மை என்பது ஒருபுறம் இருக்க, இந்த ஆலயத்திலே யார் யார் என்னென்ன வேலைகள் செய்தார்கள், அவர்களுக்கான சம்பளம் என்ன, இது போன்ற தகவல் சிற்பங்களாக நமக்கு கல்வெட்டுகளாக செதுக்கப்பட்டிருப்பது மேலும் மன்னரினுடைய வெளிப்படைத்தன்மையை நமக்கு காட்டுகின்றது. வீர சோழன், குஞ்சர மல்லன், ராஜராஜ பெருந்தச்சன், குணவன் என்கின்ற மதுராந்தகனான நித்திய வினோத பெருந்தச்சன், இல்லத்திச் சடையானான கண்டராதித்த பெருந்தச்சன் மூவரால் கட்டப்பட்டது என்பது கல்வெட்டுகளின் மூலமாக நாம் அறிகின்ற சான்று. மேலும் கல்வெட்டினுடைய சிறப்பு சுமார் 85 கல்வெட்டுகள் இங்கே இருப்பது மேலும் நம்மை வியப்பில் ஆழ்த்துவதாக இருக்கின்றது. இந்த கல்வெட்டுகள் அனைத்து தகவலையும் தெரிவிக்கின்றது. அப்பனை நந்தியை ஆரா அமுதினை ஒப்பிழி வல்லலை ஒழி முதல்வனை எப்பரிசாயினும் ஏற்றுமின் ஏற்றினால் அப்பரிசீசன் அருள் பெறலாமே. எப்பரிசாயினும் ஏற்றுமின் ஏற்றினால் அப்பரிசீசன் அருள் பெறலாமே. சிந்தை அது என்ன சிவன் என்ன வேறில்லை, சிந்தையின் உள்ளே சிவனும் வெளிப்படும். சிந்தை தெளிய தெளிய வல்லார்கட்கு சிந்தையின் உள்ளே சிவன் இருந்தானே. சிந்தை தெளிய வல்லார்கட்கு சிந்தையின் உள்ளே சிவன் இருந்தானே. அம்பாளுடைய ஆலயத்திற்கு செல்லுகின்றோம். பெரியநாயகி அம்பாள் ஆலயத்திலே அம்பாளை தரிசனம் செய்ய உள்ளே செல்கின்றோம். சிவ சிவ என்கிறார் தீவினையாளர், சிவ சிவ என்றிட தீவினை மாலும். சிவ சிவ என்றிட தேவரும் ஆவர், சிவ சிவ என்ன சிவகதிதானே. ஓங்காரி என்பால் அவள் ஒரு பெண் பிள்ளை, நீங்காத பச்சை நிறத்தை உடையவள். அங்காரி ஆகிய ஐவரை பெற்றிட்டு ரீங்காரத்துள்ளே இனி தமர்ந்தாளே. அம்பாள் ஆலயத்தின் உள்ளே நுழைந்தோம். அங்கே சிவலிங்கத்தை வழிபடக்கூடிய காளியினுடைய தோற்றம், சிவலிங்கத்தை கட்டி அணைத்தவாறு இருக்கக்கூடிய அம்பாளினுடைய சிவலிங்க வழிபாட்டின் முறை நமக்கு இங்கே அற்புதமாய் சிற்பங்களாகவும் கல்வெட்டுகளாகவும் தெரிவித்திருக்கின்றார். பார்க்கக்கூடியதுதான் நந்தி ஆலயம். நாம் பெருவுடையார் கோவிலில் இருந்து நந்தி ஆலயத்தை பார்த்தோம். பெருவுடையார் லிங்கம் ஓம் நம சிவாய, நற்றுணையாவது நம சிவாயவே, ஓம் நம சிவாய, தென்னாடுடைய சிவனையே போற்றி என்று வணங்கி அங்கே இருந்து இந்த புறமாக எதிர்ப்புறமாக பார்த்தால் அம்பாள் சந்நிதி. பெரிய நாயகி என்கின்ற பிரகன் நாயகி கமலாம்பிகை உற்சவத்தாயார் ஆலயம் அதுதான், பார்க்கக்கூடியதுதான். உள்ளே செல்லக்கூடிய மக்கள் வெள்ளம். இந்த ஆலயத்தினுடைய மேலும் ஒரு சிறப்பு, பெருவுடையார் ஆலயத்தில் இருந்து கீழே இறங்கி வெளிப்புறமாக வந்தால் ஒவ்வொரு தமிழகத்தில் இருக்கக்கூடிய சிவ ஆலயங்களையும், அங்கே இருக்கக்கூடிய லிங்க வழிபாட்டும், அங்கே இருக்கக்கூடிய அதனுடைய வரலாறுகளும் நமக்கு அற்புதமான சித்திரங்களாக தெரிவிப்பது மேலும் ஒரு சிறப்புகளில் ஒன்று. இந்த ஆலயம் இத்துணை ஆண்டுகள் கடந்தும் அங்கே இருக்கக்கூடிய எம்பெருமான் தில்லை உற்சவரைத்தான் நாம் பார்க்கின்றோம். தியாகராய பெருமானாக அம்பாள் அங்கே அருகிலே இருந்து நமக்கு தரிசனம் தருகின்றார். இது நமக்கு கண்கொள்ளா காட்சியாக எம்பெருமான் இடதுகால் தூக்கிய திருவடியை காட்டினார். அதிலே இருந்து நாம் பின்னோக்கி சென்றால் கருவூரார் ஆலயம் அங்கே இருக்கின்றது. இத்துணை அற்புதமான சிற்பங்களை செதுக்கிய சிற்பிகளின் வீர சோழனுடைய பெருமையை, குணவனுடைய பெருமையை, இலத்திச் சடையானுடைய பெருமையை எல்லாம் எடுத்துரைக்கக்கூடியது அந்த கல்வெட்டுகள். அந்த கல்வெட்டுகளை உருவாக்கியது ரவி பாலுருடையான் என்ற குதிரைப்படை வீரனால் இந்த கல்வெட்டுகள் 85 கல்வெட்டுகள் இருப்பது உருவாக்கப்பட்டதாக நாம் அறிகின்றோம். அவை அதனுடைய வெளி மதில் சுவர் அல்லது பிரகாரத்தை சுற்றியும் பெரிய ஆவுடையாரை தரிசனம் பண்ணிட்டு வெளியே வர்ற வழி இதுதான். இதுதான் பிரசித்தி பெற்ற ஆலயம்.
அதுக்கு பிறகு கோபுரத்தினுடைய பின்புற வாசல் இருக்கு. ஓம் நம சிவாய. அப்படியே பார்க்குறோம் நந்தி பெருமாள். அதுதான் நந்தி. நந்தியை தரிசனம் பண்ணிட்டு தான் இந்த ஆவுடையார் கோவிலுடைய உள்ளே வந்தோம். உள்புறம் வந்தோம். அற்புதமான எம்பெருமானுடைய தரிசனம். சுற்றி இருக்கக்கூடிய மதில் சுவர்களிலே தமிழகத்திலே இருக்கக்கூடிய சிவலிங்கத்தினுடைய ஆலயத்தினுடைய சிவலிங்க வழிபாடும் அங்கே அந்த ஆலயத்தினுடைய வரலாறு சித்திரங்களாகவும் ஏற்றப்பட்டிருப்பது, செதுக்கப்பட்டிருப்பது மிக அழகிலே அழகு. இது போன்ற ஆலயங்களுக்கு செல்லக்கூடியவர்கள் அவற்றை பாதுகாக்க வேண்டும். சித்திரங்களை சேதப்படுத்தக்கூடாது, சிலைகளை சேதப்படுத்தக்கூடாது என்ற ஒரு கோரிக்கையை எல்லோருக்கும் முன்பாக வைத்து இது சுற்றி சிவலிங்கங்கள் இருக்கின்றன. சிவனருளால் சில தேவரும் ஆவர், சிவனருளால் சில தெய்வத்தோடொப்பர், சிவனருளால் வினை சேர இல்லாமை, சிவனருள் கூடில்ல சிவலோகமாமே. தூங்கிக் கண்டார் சிவலோகமும் தம்முள்ளே, தூங்கிக் கண்டார் சிவயோகமும் தம்முள்ளே, தூங்கிக் கண்டார் சிவபோகமும் தம்முள்ளே, தூங்கிக் கண்டார் நிலை சொல்வது எவ்வாறே. பிரானருள் உண்டேனில் உண்டு நற்செல்வம், பிரானருள் உண்டேனில் உண்டு நல் ஞானம், பிரானருளில் பெரும் தன்மையும் உண்டு, பிரானருளில் பெரும் தெய்வமும் ஆமே. மாணிக்கத்துள்ளே மரகத சோதியாய், மாணிக்கத்துள்ளே மரகத மாடமாய், ஆனி பொன்மன்றினுள் ஆடும் திருக்கூத்தை பேணி தொழுதென்ன பேரு பெற்றாரே. பெற்றார் உலகில் பிரியா பெருநெறி, பெற்றார் உலகில் பிறவா பெரும் பயன், பெற்றார் அம்மன்றில் பிரியா பெரும்பேறு, பெற்றார் உலகுடன் பேச பெருமையே. அற்புதமாக சிவலிங்கத்தை தரிசனம் செய்து கொண்டே திருமூல திருமந்திரத்தை சிந்தித்து கொண்டே ஆலயத்திலே இருக்கக்கூடிய மதில் சுவர்களிலே சுற்றி இருக்கக்கூடிய சிவலிங்கத்தையும் அங்கே இருக்கக்கூடிய ஓவியத்தையும் பார்க்கின்றோம். சிவன் அவன் ஒருவனே இறைவன் என்பதையும் திருமூலர் மிக அழகாக எடுத்துரைப்பார். ஒன்று கண்டீர் உலகிற்கொரு தெய்வமும், ஒன்று கண்டீர் உலகிற்கு உயிராவது, நன்று கண்டீர் இனி நம சிவாய பழம், தின்று கண்டீர் அது தித்தித்தவாறே. ஒன்றே குலமும் ஒருவனே தேவனும், நன்றே நினைமின் அவன் இல்லை நாளுமே, சென்றே பூகும் கதி இல்லைனும் சித்தத்து, நின்றே நிலை பெற நீர் நினைந்துய்மினே என்று சிந்தித்து கொண்டே 216 அடி உயரமும் 80 டன் கலசமும் உடைய பெரிய கோவிலுடைய ராஜகோபுரத்தை தரிசித்துக் கொண்டு, கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் என்று நாம் வணங்கி கருவூரார் ஆலயத்திற்கு செல்ல இருக்கின்றோம். 18 சித்தர்களில் ஒருவராக கருதக்கூடிய கருவூரார் பல நூல்களை நமக்கு தமிழ் சமுதாயத்திற்கு ஏற்றி கொடுத்திருக்கின்றார் என்பது அறிவோம். 2500க்கும் மேற்பட்ட பாடல்களை கருவூரார் வாதகாவியம் 700, கருவூரார் வைத்தியம் 500, கருவூரார் யோகஞானம் 500, கருவூரார் பலத்திரட்டு 300, கருவூரார் பூசா விதி 30, கருவூரார் கற்ப விதி 39, கருவூரார் முப்பு சூத்திரம் 30 என்ற பாடல்களை தந்த எம்பெருமானை கருவூரார் திருவடிகள் போற்றி போற்றி, கருவூரார் திருவடிகள் போற்றி போற்றி. நந்தியகத்தியர் மூலர் புன்னாக்கீசர் நற்றவற்று புலத்தியரும் பூனைக்கண்ணர், நந்தி இடைக்காடரும் போகர் புலிக்கை ஈசர், கருவூரார் கொங்கடவர் காலாஞ்சி, சிந்தி ஏழு கண்ணர் அகப்பேயர் பாம்பாட்டி, தேரையரும் குதம்பையரும் சட்டைநாதர், செந்தமிழ் சேர் சித்தர் 14 பாதம், சிந்தையுண்ணி சிரத்தடியாம் போற்றி வாழ்வோம். ஓம் நம சிவாய. அங்கே இருந்து நாம் வெளிப்புறமாக வந்தால் முருகர் ஆலயம் மிக அழகாய் இருக்கின்றது. முருகரை தரிசனம் செய்து கொண்டு மறுபடியும் வெளிப்பிரதாரத்திலே இருக்கக்கூடிய சிவலிங்கத்தை நாம் பார்த்து கொண்டே வெளியே வந்தால் ராஜராஜ சோழனுடைய பெருமைகளை அறிய முடிகின்றது. ஆனால் இத்துணை மாபெரும் அதிசயத்தை ஆலயத்தை நமக்காக தந்த அந்த மாமன்னருக்கு ஆலயமோ அவருக்கான சிலையோ இல்லாதது நம்மை
வருத்தத்தில் ஆழ்த்துகிறது என்பது உண்மைதான். தனக்கான எந்த ஒரு ஆடம்பரத்தையும் இவ்வாலயத்திலே விட்டுவிடாமல் மிக கண்ணியமாய் இருந்திருக்கின்றார். சிவபக்தனாக சிவனுக்கு முன்னால் நாம் செய்தது தெரியாது இருக்க வேண்டும் என்பதற்காக என்று அவரை நாம் நினைத்து பெருமைப்பட்டவாறே ஆலயத்தினுடைய வெளிப்பிரகாரத்திலே இருக்கக்கூடிய அனைத்து ஆலயத்தினுடைய சிவலிங்கங்களை வழிபடுகின்றோம். மானுடராக்கை வடிவு சிவலிங்கம், மானுடராக்கை வடிவு சிதம்பரம், மானுடராக்கை வடிவு சதாசிவம், மானுடராக்கை வடிவு திருக்கூத்தே. மானுடராக்கை வடிவு சிவலிங்கம், மானுடராக்கை வடிவு சிதம்பரம், மானுடராக்கை வடிவு சதாசிவம், மானுடராக்கை வடிவு திருக்கூத்தே என்ற திருமந்திரத்தை சிந்தித்துக் கொண்டே நாம் ஆலயத்தினுடைய அற்புதங்களை சரித்தோம். அங்கே இருக்கக்கூடிய கல்வெட்டுகளை தரிசிக்கின்றோம், பார்க்கின்றோம். இவ்வாலயத்தினுடைய மூலவர் பெருவுடையார் பிரகதீஸ்வரர், உற்சவர் என்பவர் தியாகராயர், தாயார் பெரிய நாயகி பிரகன் நாயகி, உற்சவத்தாயார் கமலாம்பிகை என்பதை அறிகின்றோம். மேலும் தல விருட்சம் என்பது வன்னிமரம், தீர்த்தம் என்பது சிவலிங்க தீர்த்தம் என்பதை இந்த லிங்கங்களை தரிசனம் செய்து கொண்டே சிந்தித்துவிட்டு நாம் கருவூரார் இயற்றிய பாடல் திருவிசைப்பா இவ்வாலயத்தினுடைய பெருமையை எடுத்துரைக்கக்கூடிய 11 பாடல்கள் இடம்பெற்றிருக்கின்றது. அது 9ஆம் திருமுறையில் திருவிசைப்பா திருப்பல்லாண்டு என்று வருகின்றது. பஞ்சமம். உலகெல்லாம் தொழ வந்து எழுகதிற்பருதி 100,000 கோடி அழகெல்லாம் பொதிந்த திருவுடம்பச்சோ அங்கனனே அழகிதோ அரணும் பலகுலாம் படை செய் நெடுநிலை மாடம் பருவரை ஞாங்கர வெண்திங்கள் இலைகுலாம் பதனத்து இஞ்சி சூழ் தஞ்சை ராசராசேசரத்து இவர்க்கே. முதல் பாடல். சரளமந்தார சண்பக வகுல சந்தன நந்தன வனத்தின் இருள்வரி முழுப்பின் இஞ்சி சூழ் தஞ்சை ராசராசேசரத்திவரை அருமருந்தருந்தி அல்லல் தீர கருவூர் அறைந்த சொல்மாலை ஈர் 5 பொருள் மருந்துடையோர்க்கு சிவபதம் என்னும் பொன்னெடும் குன்றுடையோரே, சிவபதம் என்னும் பொன்னிடம் குன்றுடையோரே. அற்புதமாய் முருகர் ஆலயத்தை தரிசித்துக் கொண்டே நாம் வெளியே உள்ளே நுழைந்த ராஜகோபுரத்தை பார்த்து கொண்டே வருகின்றோம். மிக அற்புதமான ஆலயத்தை தந்த அவருக்கு சிலையோ அல்லது அவருக்கான ஒரு ஆலயமோ இல்லாதது பெரும் வருத்தத்தை தந்தாலும் இந்த ஆலயம் உள்ளவரை ராஜராஜ சோழன் வாழ்வார், அவரது புகழ் வாழும் என்று சொல்லி தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, என்னையும் ஒருவனாக்கி இருங்கழல் சென்னியில் வைத்த சேவக போற்றி என்ற திருவாசகத்தை நினைவு கூர்ந்து எம்பெருமானுடைய திருவடிகளிலே சமர்ப்பிக்கின்றோம். ஓம் நம சிவாய. நற்றுணையாவது நம சிவாயவே. திவா திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி போற்றி.